எம்ஜிஆர் வீட்டில் சாப்பிட்டிங்கன்னா நாக்கு அவருக்கு காரம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். இப்போ திருவிளையாட்டு மாதிரியே வந்துட்டு திருமால் பெருமை நிறைய படங்கள் சிவாஜி வந்து ஆன்மீக படங்கள் பண்ணியிருக்காரு. இதுக்கு பண்ணும்போது அவர் தெரிய விரதம் அந்த மாதிரி ஏதாவது இருப்பாரா? அந்த கேரக்டர் பண்ணும்போது அவங்க இந்த நான்வெஜ் சாப்பிட்றது கிடையாது. அதே மாதிரி குளிச்சுட்டு வந்துட்டு கொஞ்சம் பயபக்தியாக பண்ணுவாங்க. நான் நேரக்கவே பார்த்துருக்கேன். எங்க வீட்டு தங்க தேரி எந்த மாதம் திருவிழா இப்படிதான். பிரபல இசை கூட்டணியான விஸ்வநாத் ராமமூர்த்தி வந்து இந்த படத்துக்கு அப்புறம் தான் பிரிஞ்சிருக்காங்க. அவங்க பிரிஞ்சது எதனால சார்? சார் அவங்க பிரிஞ்சதுக்கு காரணம் வந்து அந்திமழை நேயர்களுக்கு வணக்கம். 2 பிரம்மாண்டமான படங்கள் 60 ஆண்டுகளை கொண்டாடுகின்றன. அதில் ஒரு படம் 1000 ஒருவன், இன்னொன்று சிவாஜி கணேசன் நடித்த திருவிளையாடல். இந்த படங்களை பற்றியும் அவை அடைந்த வெற்றியை பற்றி பேசுவதற்காக நம்மிடையே வந்திருக்கிறார் முக்தா சீனிவாசன் அவர்களின் மகனும் தயாரிப்பாளருமான முக்தா ரவி அவர்கள். வணக்கம் முக்தா ரவி சார். வணக்கம் சார். அந்திமழை நேயர்களுக்கு என்னுடைய அன்பார்ந்த வணக்கங்கள். 2 படம் வந்திருக்கு. ஜூலை மாதம் வந்து பெரிய கொண்டாட்டமாக வந்திருக்கு. 1965 வந்திருக்கு. முதல்ல வந்து 1000 ஒருவன் வந்திருக்கு. இந்த மாத கடைசியில் வந்து திருவிளையாடல் வந்திருக்கு. இந்த 2 படங்களும் வந்தப்போ ரசிகர்களுடைய மண்ணில் எப்படி இருந்துச்சு? அது எப்படி, எந்த படம் சக்ஸஸ் அதில்? சார் 2 படமும் நல்ல சக்ஸஸ்ஃபுல் படம். சக்ஸஸ்ங்கிறது ரெவென்யூவை பொறுத்தவரையில் கிட்டத்தட்ட 2ம் இதுவாக தான் வந்திருக்கு. இன்ஃபேக்ட் திருவிளையாடல் கொஞ்சம் ஜாஸ்தியாக வந்திருக்கலாம். ஏன்னா அது பக்தி படங்கிறதுனால ரெப்பிட்டேஷன் ஜாஸ்தியாகவே இருந்தது. ஆனால் அந்த டைமில் சார் 1000 ஒருவன் இம்பேக்ட் இல்லையா? 1000 நல்ல கமர்ஷியலி சக்ஸஸ் மூவி. அது வந்து இது பண்ண முடியாது. அவங்க நல்லா செலவு பண்ணினாங்க. அது வந்து நான் கேள்விப்படுறது சித்ரா கிருஷ்ணசாமி அவர் வந்து பந்துலு மாமாவை அழைச்சின்னு போயிட்டு எம்ஜிஆரை மீட் பண்ணி உருவான படம் தான் 1000 ஒருவன் சொல்லுவாங்க. அந்த படம் வந்து கேப்டன் பிளட்டுன்னு ஒரு இங்கிலீஷ் மூவி. அது தவிர இந்த பைரேட்ஸ் இன்னும் நிறைய படங்கள் வந்தது. அப்போது அதுலேருந்து கொஞ்சம் இன்ஸ்பயர் ஆன படம். நிறைய படங்கள் அப்போ அந்த 50s வந்து இந்த ஸ்லேவரி பேஸ்டு படங்கள், ஆங்கில படங்களும் சரி இதுவும் வந்தது. அதை பேஸ் பண்ணி எடுத்த படம். இந்த படத்தில் அவங்க ஜெயலலிதா ஃபஸ்ட்டு படம் எம்ஜிஆரோட நடித்த படம். அது கார்வாரில் தான் ஷூட் பண்ணாங்க. கார்வார், கோவா, அதுக்கப்புறம் நிறைய அந்த சைடு வெஸ்டர்ன் காட்ஸ் சைடில் நிறைய ஷூட் பண்ணாங்க. மோஸ்ட்லி அந்த கேரளா இதில் இந்த கொங்கன் சைடுன்பாங்க. இந்த கொங்கன் சைடில் தான் இந்த படம் எடுக்கப்பட்டது. ஏன்னா ராண்டர்கை மாமா என்கிட்ட சொல்லுவார் அதை பற்றி படம் பேசும்போது. இதுக்கு முன்னாடி வந்து பந்துலு வந்து கர்ணன் பண்ணார் அது பிரம்மாண்டத்தில். அதுக்கப்புறம் முருடன் முத்து தொடர்ந்து இப்படி சிவாஜி படமே பண்ணிட்டு இருக்கும்போது அவருக்கு வந்து சிவாஜி படத்தை 100வது படமாக அவர் எடுக்கணும்னு ஆசைப்பட்டார் அப்படின்னு கேள்விப்பட்டோம். ஆனால் அந்த முருடன் முத்துவை வந்து தள்ளி வச்சுட்டு சிவாஜி நவராத்திரிய 100வது படமாக பண்ணதால் கோவிச்சுக்கிட்டு தான் அவர் 1000 அப்படி எனக்கு தெரியல சார். பட் ஆனால் இதில் வந்து முருடன் முத்து படத்தோட நவராத்திரியில் வந்து 10 வேஷம் சிவாஜிக்கு. ஸோ சிவாஜி கணேசன் அதெல்லாம் வந்து டிசைட் பண்ணுறது வந்து நான் தான் ஏற்கனவே சொன்னது. சிவாஜி டிசிஷனோட அவர்கிட்ட வந்து ஃபேன்ஸ் அசோசியேஷன் இருந்தாங்க. அவங்க வந்து அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது. இன்ஃபேக்ட் எனக்கு என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறேன். நான் அந்தமான் காதலி வந்து முடிஞ்சு போயிடுத்து படம். கிட்டத்தட்ட முடிஞ்சு போச்சு. அண்ணன் ஒரு கோயில் வந்து அந்த டைமில் எடுக்க வந்தது. அப்போ சண்முகம் சார் வந்து சொன்னார், நாங்கள் வந்து அண்ணன் கோயில் நான் தீபாவளி ரிலீஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னாரு. நான் இல்லைப்பா, அவங்க ரசிகர்கள் வந்து விரும்புகிறாங்க, ஃபேன்ஸ் அசோசியேஷன்ஸ் விரும்புகிறாங்க அப்படின்ன உடனே அப்போது அந்த ஃபேன்ஸ் அசோசியேஷனில் எனக்கு 2-3 பேர் தெரிஞ்சவங்க வந்தாங்க. அவங்க ஒருத்தர் விவேகானந்தா காலேஜ் ப்ரொஃபஸர் அந்த காலத்தில் இருந்தார். அவர் ஒரு 2-3 பேர் வந்தாங்க. அவங்க கேட்டாங்க, நான் அண்ணன் ஒரு கோயிலில் வந்து சிவாஜி ப்ரொடக்ஷன்ஸாக வருது, அது தீபாவளி வந்தால் பெட்டராக இருக்கும் சார் அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் தள்ளி போட்டுக்கோங்க சொன்னாங்க. ஸோ இந்த ஃபேன்ஸ் அசோசியேஷனோட டெசிஷன்ஸை அவங்க ப்ரைமரியாக எடுத்துப்பாங்க. அது முரடன் முத்தோ அல்லது நவராத்திரியோ அதில் கணக்கே கிடையாது. ஏன்னா ஃபேன்ஸ் அசோசியேஷனில் அவங்க வந்து இது கொடுப்பாங்க,
அது வந்து ஒரு ஆர்கனைஸ்டு செக்டராக இருந்திருக்காது. பட் ஆனால் ஒன்று அவர் சிவாஜி ஃபேன்ஸ் ஒரு குரூப் வந்து இருந்திருந்தது. அப்போ அவங்களுக்கு அட்வைஸ் ஆல்சோலேருந்து அவங்களுக்கு எல்லா அவங்களோட வளர்ச்சிக்கு ஊந்துதலாக அவங்க இருந்திருந்தாங்க. அதனால் அவங்களோட இது இருக்கும். இப்போ பந்துலுவை பற்றி பேசுவோம். அந்த காலத்துல வந்து சங்கர் மாதிரி அப்படிம்பாங்க. இப்போ கர்ணன் படத்துக்கு அப்புறமா 1001 வந்தார். இதுலேயே அந்த பிரம்மாண்டத்தை காட்டினார் இல்லையா? அதுக்கு அவர் எப்படி மெனக்கெடுவார் பந்துலு? பந்துலு மாமா ரொம்ப ரொம்ப இது ஒவ்வொன்றும் ரொம்ப அதாவது ஒவ்வொரு செட்டு போடுறதுலேருந்து எல்லாமே பந்துலு மாமாவுக்கு ஈடு கிடையவே கிடையாது. பயங்கரமாக செட்டு போடுவார். அதே மாதிரி பெஸ்ட்டு அவுட் ஆஃப் தி இது எடுப்பார். கதையிலேருந்து இதுலேருந்து பெஸ்ட் ஆஃப் இதுதான் எடுத்துப்பார் அவர். அவர் கன்னடத்துலேயும் அவர் பண்ணார், இதுலேயும் பண்ணார், தமிழ்லேயும் பண்ணார். ஸோ அவர் இந்த படம் வந்து அதான் சொல்கிறேனே, அது வந்து இங்கிலீஷ் மூவிஸ் ஒரு 2-3 படத்தோட பேஸ் தான் அது. யாரோ மகாதேவன் ஒருத்தர் தான் கதையை எழுதினார். நம்ம ஆர்கே சண்முகம் தான் டைலாக் ரைட்டர். அவங்கெல்லாம் வந்து ஒரு குரூப். அவங்க ஐ திங்க் சக்தி கிருஷ்ணசாமி ஒர்க் பண்ணாரா என்னன்னு தெரியல எனக்கு இந்த படத்தில். பட் ஆனால் அவர் தான் அழைச்சிட்டு போய் பண்ணதான் தெரியும் எனக்கு. அவங்க வந்து அந்த படத்துக்கு ஒரு பெரிய மெருகூட்டியிருந்தாங்க. கதையிலையும் இது சீன்ஸ்லேயும் ஸ்க்ரீன் பிளேயில் பெரிய ஒரு இது கொடுத்தாங்க. எம்ஜிஆருக்கு என்னென்ன இது உண்டோ அத்தனையும் கொடுத்துட்டோம். அது தவிர அவர் வந்து டிஎம்கே ப்ராப்பகண்டா பண்ணிட்டு இருந்ததுனால அந்த படம் அந்த பறவை போல வாழ வேண்டும் அது இதுன்ட்டு அது நிறைய பாடல்கள் அது இது பண்ணல. டிஎம்கே மேலே இருக்கிற ஒரு சிம்பத்தி இருந்தது. அப்போது அந்த சிம்பத்தியும் வந்து ஆட் ஆன் ஆச்சு அந்த படத்துக்கு. ஸோ அதனால் இட் வாஸ் பெரிய சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த காம்பினேஷன் எப்படி சார்? அவர் சிவாஜியோட ஒர்க் பண்ணியிருப்பார். சிவாஜி வந்து அந்த டைமுக்கு வர்றது அந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்கும். எம்ஜிஆர் கொஞ்சம் காஸ்டியூத்தில் கொஞ்சம் பிரச்சனை பண்ணுவார் அப்படிம்பாங்க. அது எப்படி அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆச்சு? லைக் தெரியல சார். ஏன்னா அந்த படத்தில் அவர் எது பண்ணின மாதிரி தெரியல. அவர் அதை பற்றி இது பண்ணல. அந்த படம் வந்து பெரிய சக்ஸஸ்ஃபுல். அதை மாற்று கருத்தே கிடையாது. எம்ஜிஆர் படத்தில் அது ஒரு மைல்கல் படம். அது 1001 வந்து நீங்கள் எம்ஜிஆர் படங்கள்லேயே எடுத்துட்டீங்கன்னா 1001 இஸ் சப்போஸ் டு பி ஒன் ஆஃப் தி அதுவும் வந்து 175 days அது இது இப்போ போச்சு. அது இப்போ அதில் வந்து இன்னொரு ஃபேக்டர் வந்து ஜெயலலிதா எப்படி அந்த படத்தில் கொண்டு வந்தார் அவர்? ஜெயலலிதா ஏற்கனவே வெந்நீர் ஆடையில் நடிச்சிருந்தாங்க. பந்துலு மாமா படத்தையே ஒரு படத்தில் அவங்க ஒர்க் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். நான் கன்னடா படத்தில் ஒர்க் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் இந்த படத்தில் அவங்க வந்து கேஷ் பண்ணாங்க. இந்த வெந்நீராடையை வந்து ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா மாடர்ன் ட்ரெஸ்ஸில் வருவாங்க ஜெயலலிதா. ஸோ அதோட ஈர்ப்பு இருந்தது காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட. இதெல்லாம் தான் அவங்களுக்கு இதெல்லாம் பார்த்துட்டு தான் எம்ஜிஆர் வந்து புக் பண்ணாருன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவருக்கு ஜெயலலிதா அம்மாவுக்கு ஒரு ஈர்ப்பு இருந்தது. அவங்க ட்ரெஸ்ஸிங் சென்ஸு அது இது எல்லாமே இருந்தது. கொஞ்சம் நேச்சுரலாக நடிப்பாங்க. மற்ற நடிகைகள் அந்த காலத்தில் நடிகைகளோட இவங்க கொஞ்சம் நேச்சுரலாக நடிப்பதாக அவர் இருந்தது. பட் இந்த படத்தில் டைலாக்ஸ் எல்லாம் கொஞ்சம் இதுவாக தான் இலக்கிய டைலாக் தான். ஒரு மிகப்பெரிய நட்போட தொடக்கமாகவும் இது இருந்துச்சு. அவங்களோட இருக்க ஃப்ரெண்ட்ஷிப் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். அவங்க வந்து ஆஃப்டர் குடியிருந்த கோயிலுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சு எம்ஜிஆர் அண்டு ஜெயலலிதா கொஞ்சம் இது வந்ததே தவிர அது வரையில் அவங்க நட்பை பற்றி கொஞ்சம் சீரியஸாக பேசினாங்க. குடியிருந்த கோயில், ரகசிய போலீஸ், அது அந்த மாதிரி படங்கள் அந்த சமயத்தில் இருந்தது தவிர. அப்போ கிசுகிசுக்கள் அவங்கள பற்றி வரும். கிசுகிசுக்கள் எல்லாரை பற்றியும் வரும், அது இவங்களுக்கும் வந்தது. அதனால் அது ஒரு பெரிய ஒரு ஏன்னா அது அரசியலுக்கு ஜெயலலிதாவை கொண்டு வர வரைக்கும் வந்து அரசியல் வேறு சார். அரசியல் இதையும் கம்பேர் பண்ணக்கூடாது. அரசியலில் அதுக்கப்புறம் அவங்க ஜெயலலிதா வந்து எம்ஜிஆரோட கனெக்ஷனே இல்லையே. எம்ஜிஆரோட கனெக்ஷனே இல்லை. எம்ஜிஆர் நீடட் ஜெயலலிதா ஆஃப்டர் ஹி ஃபார்ம்டு தி கவர்மெண்ட். அது அப்போ வந்து அவருக்கு வந்து தேவைப்பட்டது சில விஷயங்கள் வந்து அவர் டெசிஷன் எடுக்கும்போது ஒரு நம்பிக்கைக்குரியவங்களாக எடுக்க வேண்டியிருந்தது. சில விஷயங்கள் பேச முடியாது, சில விஷயங்கள் இது பண்ண முடியாது. அந்த மாதிரி இருக்கிற சமயத்தில் அப்போ அவர் ஜெயலலிதா தேவைப்பட்டது. ஏன்னா ஜெயலலிதா வந்து வாஸ் வெல் வெர்ஸ்ட் வித் இங்கிலீஷ் நாலேஜ்.
அதில் வந்து இந்த லாஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி வேணால் இன்டர்பிரேட் பண்ணலாம். ஒரு லாவை வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இன்டர்பிரேட் பண்ணலாம் அந்த இது. அதனால் அந்த ரொம்ப கிரிட்டிக்கலான விஷயங்களில் வந்து இவர் டெசிஷன் எடுக்கும்போது ஹி ஹேட் டு டேக் ஜெயலலிதாஸ் இது அசிஸ்டன்ஸ். அது அவரை வந்து சமாதானம் பண்ணி கொண்டு வந்தாரா, எப்படி கொண்டு வந்தாருங்கிறதுனால அது நம்ம இது இல்லை. நான் அதுவரையில் அவங்களுக்கு துக்ளக் பத்திரிக்கையில் எழுதியிருந்தாங்க ஜெயலலிதா. எங்களோடலாம் பழகின்னு இருந்தாங்க. சிவாஜி படத்தில் நடிச்சிருந்தாங்க, எல்லா படத்துலையும் நடிச்சிருந்தாங்க. நம்ம திரும்ப இந்த 1001 விஷயத்துக்கு வருவோம் சார். அது அப்போ இந்த ரசிகர்களுக்கு எந்த அளவுக்கு அது உற்சாகமாக இருந்துச்சு எம்ஜிஆர்? எனக்கு அந்த வருஷம் தான் வந்து எம்ஜிஆர் வந்து எங்கள் வீட்டு பிள்ளை ஹிட் ஆச்சு ஜான்வரி டைமில். இது வந்து அதுக்கு அடுத்து ஹிட். இது வந்து எம்ஜிஆருக்கு ஒரு முன்னேற்றத்துக்கு ஒரு காரணமாக இருந்துச்சு. பெரிய வெற்றியை கொடுத்தது சார். ரெண்டாவது அப்போது வந்து டிஎம்கே அவங்களுக்கு ஒரு பெரிய பேக்கப் இருந்தது. ஸோ எம்ஜிஆர் ரசிகர்கள் வந்து டிஎம்கேல இருந்ததுனாலையும் இந்த மாதிரி இது 1000ல் ஒருவனில் வந்து அடிமையிலேருந்து விடுபடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கதை. அது அந்த கதைக்களமே அது ஒரு இது இருந்தது. அப்போ இருந்த கவர்னன்ஸ் வந்து அப்படி தான் இருந்தது. ஏன்னா அப்போ பஞ்சம் இதெல்லாமே இருந்தது. அதெல்லாம் வந்து கம் ஓவர் போது அவங்க வந்து இந்த தமிழ் உணர்ச்சி, தமிழ் இதெல்லாம் இருந்தது. ஹிந்தி உணர்வு அங்கே இருந்தது. இதெல்லாம் வந்து உங்களுக்கு அந்த படத்துக்கு வந்து ஒரு பெரிய பூஸ்ட் கொடுத்தது. இப்போது இந்த படம் வந்து கொஞ்ச நாள்லேயே வந்து திருவிழா ரிலீஸ் ஆகுது. அது வந்து இதோடைய இதை பாதிச்சுதா, இதோடைய வேகத்தை, சக்ஸஸ்? இல்லை இது இதுக்கும் அதுக்கு சம்பந்தமே இல்லை. இதுவரை திருவிளையாடல் வந்து அது வந்து ஒரு புராண கதை அது எடுத்திருந்தார் அவர். அதுலேயே அந்த சிவபுராணத்துலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 7-8 எபிசோடு தான் எடுத்தார். அதில் ஏபிஎன் வந்து அதில் ரொம்ப கெட்டிக்காரர். அவரை வந்து ஏபிஎன் சொல்ல போனால் ஏபிஎன் வந்து முன்னாடியே 50s அவர் வந்து தன்னுடைய திறமையை காமிச்சவர். ஏபிஎன்னை பொறுத்தவரையில் அவர் ஏற்கனவே இந்த மாதிரி புராண படங்களில் ரொம்ப கெட்டிக்காரர். சம்பூர்ண ராமாயணம் பண்ணார். அதேமாதிரி சமூக படங்கள் மக்களை பெற்ற மகராசி. அது ஒரு காலத்தில் ஏபிஎன், வி.கே. ராமசாமி, சோமு டைரக்டர், கே சோமுன்னு ஒரு டைரக்டர், கேவி மகாதேவன், இந்த குரூப் வச்சுருந்தாலே அந்த படத்தை யார் வேணாலும் அதிக விலைக்கு கொடுத்து வாங்கக்கூடிய இது இருந்தது அவங்களுக்கு. இது சொல்லும்போது அது சிவாஜி ஏபிஎன் காம்பினேஷன் வந்து ஒரு மெகா ஹிட் காம்பினேஷன். அது நாடகத்துலேருந்தே அவங்களுக்கு நட்பு இருந்தது சார். நாடகத்துலேயே அவங்களுக்கு இருந்தது. அது தவிர ஏபிஎன்னோட டயலாக்ஸ் மேலே சிவாஜிக்கு ரொம்ப ஒரு பிரியம் உண்டுது. சில சமயம் இந்த அதில் இருக்கிற ஒரு எபிசோடு, அந்த நக்கீரன் எபிசோடு ஏற்கனவே வேற ஒரு படத்தில் ஏபிஎன் யூஸ் பண்ணியிருக்காரு. அது யூடியூப்பில் பார்த்தேன் நான். ஸோ அதனால் இது சிவாஜி கணேசன் வச்சு வேறு இன்சிடெண்ட்டில் யூஸ் பண்ணியிருக்காரு, வேறு படத்தில் யூஸ் பண்ணியிருக்காரு. பட் இருந்தாலும் அவங்களுக்குள்ள அவர் வந்து எடுக்கும்போது சிவாஜியை மைண்டில் வச்சுட்டே எடுப்பார். சிவாஜியை மைண்டில் வச்சுட்டு என்னென்ன இது பண்ணலாம் அப்படிங்கிறது சிவாஜி சாரும் தன்னை ப்ரிப்பேர் பண்ணிப்பார். ஏபிஎன் படத்தில் நடிக்கும்போது அவர் சொல்கிற கதைக்கேற்ற மாதிரி தன்னையும் ப்ரிப்பேர் பண்ணிப்பாங்க. ஸோ அவங்க 2 பேருமே அந்த ஒரு கெமிஸ்ட்ரி ரொம்ப நல்லா ஒர்க் ஆகிடுச்சு. இப்போ டைலாக்லாம் மனப்பாடம் பண்ணுவாரா இல்லை கேட்டுட்டு அப்படி சொல்லுவாரா சார் சிவாஜி சார்? அவர் ஒருத்தர் 2 தடவை கேட்டுப்பார் சார். அவர் மனப்பாடம்லாம் பண்ணதே கிடையாது. 2 தடவை கேட்டுப்பார். அவர் நாடக நடிகருங்கிறதுனால அவருக்கு டைலாக் கொஞ்சம் ரொம்ப நல்லா வரும். ரொம்ப ரசித்து கேட்டுப்பார். சில சமயத்தில் அவர் வந்து இது இப்படி ஆட் பண்ணிக்கலாமான்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவர்கிட்ட இது இருந்தது. 2வது அவர் தன்னுடைய நடை உடை பாவனத்தையும் அவர் வந்து மாற்றி பருவார். நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் வந்து இந்த ஒரு மீனவராக நடிப்பார் சிவாஜி கிட்ட. சிவன் மீனவராக நடிப்பார். அப்போ ஒரு நடை ஒன்று கொடுத்துருப்பார். அவர் வந்து தன்னை ப்ரிப்பேர் பண்ணிப்பார். நக்கீரன் ஆகிடுவார் அவர். சிவன் ஆகிடுவார் அவர். அதனால் அந்த டயலாக்கு, அந்த டெலிவரி எல்லாமே அவர் வந்து தனியாக இது பண்ண. அதனால் உங்களுக்கு வந்து அந்த படம் வந்து பெரிய சக்ஸஸ்ஃபுல். இந்த படத்தில் நீங்கள் யாருமே வந்து அது சிவாஜி கணேசன் படமாக பார்க்க மாட்டாங்க, ஒரு சிவனாக பார்ப்பாங்க. திருவிளையாடல் படத்தை நீங்கள் யாருமே வந்து ஒரு சிவனாவோ
ஒரு சிவாஜி படம்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அது வந்து ஒரு பக்தி படம், ஒரு சிவனை பார்க்குற மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு இம்பேக்டை கொடுத்துருப்பார். அந்த ஐடியாவை வந்து அப்படியே ஒரு ட்ரூவாக கொண்டு வந்திருப்பார். ஆனால் தான் அந்த படம் வந்து பெரிய சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது 1001 சரி, திருவிளையாடலும் சரி, காஸ்டியூம்லாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இன்னும் அந்த எம்ஜிஆர் அந்த ட்ரெஸ் எல்லாம் இது பண்ணுவாங்க. சிவாஜி அந்த அந்த ட்ரெஸ் எல்லாம் வந்து இன்னும் வந்து பேசப்படுது. அது அவங்களே செலக்ட் பண்ணிக்குவாங்களா? சிவாஜிக்கும் எம்ஜிஆருக்கும் அது இன்ட்ரெஸ்ட் இருக்கா? காஸ்டியூம்ஸை பொறுத்தவரையில் அது வந்து அவங்க படத்துக்கு ரிக்குவயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இது பண்ணுவாங்க. அதெல்லாம் வந்து நடிகர்கள் தான் இது பண்ணிப்பார். தலையிடுவாங்களா 2 பேருமே? சிவாஜி, எம்ஜிஆர் 2 பேரும்? இல்லை, அது டைரக்டர் சொல்லிவிடுவார். டைரக்டர் எனக்கு இந்த மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லுவார். டைரக்டர் ஒரு ஐடியா கொடுத்துருவார். அதுக்கப்புறம் அதை பேஸ் பண்ணி நடிகர்கள் தான் தாங்க தான் ட்ரெஸ் சென்ஸ் எல்லாம் அவங்க தான் எடுத்துப்பாங்க. அது எம்ஜிஆர் இருந்தாலும் சரி, ஜெயலலிதாவாக இருந்தாலும் சரி, வாணிஸ்ரீயாக இருந்தாலும் சரி, சரோஜா தேவியாக இருந்தாலும் சரி, அவங்கள ட்ரெஸ்ஸு அவங்க எடுத்துப்பாங்க. எப்படி கட்டிக்கணும், எப்படி இப்போ இது பண்ணணும், என்ன மாதிரி ஓணுங்கிறது மட்டும்தான் அவங்க ப்ரொடியூசரோ டைரக்டர்கிட்ட கேட்டுப்பாங்க. மற்றபடி காஸ்டியூமர் தனியாக இருப்பாங்க. அவங்க வந்து டிசைட் பண்ணுறது தான். இதில் டைரக்டர் டெசிஷன் கிடையாது. இதில் வந்து ஒன்று எந்த இடத்துல டைரக்டர் டிசைட் பண்ணோன்னா, இப்போ எம்ஜிஆர் ஒரு ட்ரெஸ்ஸு போட்டுருக்காது, அது மேட்சிங்காக இருக்கணும்னு சொல்லுவாங்களே சாங்ஸ் இதுக்கெலாம். அதுக்கு சொல்லுவாங்க, சார் அவங்க இந்த மாதிரி ஒரு பச்சை ட்ரெஸ் எடுத்திருக்காங்க, அதே மாதிரி அதுக்கு நீங்கள் இதுவாக எடுத்துக்கணும் அப்படி இப்படின்னு அது டைரக்டர் சொல்லுவாங்க. அதை கேட்டுட்டு இவங்க சூஸ் பண்ணிப்பாங்க. நகை நட்டு எல்லாம் அவங்களே தான் சூஸ் பண்ணி. அதே மாதிரி 1001 வந்து எம்ஜிஆர் தான் ட்ரெஸ்ஸஸ் கம்ப்ளீட்டாக சூஸ் பண்ணி எடுத்து இது பண்ணி. சிவாஜி வந்து விக் முதற்கொண்டு எல்லாமே முன்னாடி செலக்ட் பண்ணிக்குவார் இல்லையா? எல்லாமே, ஆமாம். அது வந்து நேராக போய் நம்ம என்ன எபிசோடு என்ன ஏதுன்னு கேட்ட உடனே அவர் ரங்கசாமி போய் அங்கிள் போய் கேட்பார், இந்த மாதிரி இந்த இதுன்னு. அது ஷூட்டிங்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே? ஷூட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு மாதம் 2 மாதம் முன்னாடியே அதெல்லாம் முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணிவிடுவார். போட்டுட்டு அதுக்கப்புறம் இவர் வந்து அதில் ஒவ்வொரு விக்காக போட்டுக்க பார்த்து எது சூட் ஆகும் என்னங்கிறது இவர் தான் ப்ரிப்பேர் பண்ணிப்பார். ஸ்டில்ஸ் கூட எடுத்து கொடுப்பாங்க. அவங்க ஸ்டில்ஸ்லாம் எடுத்து கொடுப்பாங்க, இப்படி பண்ணிக்கலாமா அப்படின்னு டைரக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு பண்ணுவாங்க. இந்த 2 படத்துடைய வெற்றிலையும் வந்து நாகேஷோட பங்கு வந்து மறக்க முடியாது. அது குறிப்பாக திருவிளையாடல தருமையை வந்து யாருமே மறக்க மாட்டாங்க. நாகேஷை பற்றி சொல்லுங்கள் சார். அவர் உங்கள் இதெல்லாம் முதல்ல நடித்தார் இல்லையா? நாகேஷ் அந்த படத்தில் ஒரு எபிசோடில் ஒரு இது இப்போ பண்ணியிருக்காரு. நாகேஷ் வந்து ப்ரிப்பேர் இப்போ தர்மிங்கிற இதில் வந்து இப்போ தனக்கு அவுட்டு பண்ண உடனே அவர் அந்த குதிக்கிறது, அந்த பாடி லாங்குவேஜ் அது பண்ணுறது, நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பெண்டாகி இது பண்ணுறது எல்லாமே அது வந்து நாகேஷோட இதுதான். அது இப்போ பெண்டாகும்போது எல்லோரும் சிரிச்சிருக்காங்க, அது தெரியுது அந்த இதில். அவர் ஒவ்வொரு தடவை அந்த அப்படியே சாஞ்சு பண்ணும்போது பண்ணியிருக்காரு. அதை அவங்க அவரோட போர்ஷன். பட் ஆனால் சிவாஜி சார்ட்ட ஒரு பெரிய ஒரு குணம் என்னென்னா, அடுத்தவங்க நடித்தான்னா அதை இது பண்ண மாட்டாங்க, இன்னும் கொஞ்சம் என்கரேஜ் பண்ணி அவங்கள்ட்ட பெட்டர் இது அவுட்புட்டை வாங்குவார். அப்போ தான் இவரது நிற்குங்கிறதுனால இது பண்ணார். அதனால நாகேஷை பண்ண விட்டுருவார் கம்ப்ளீட்டாக. இந்த தர்மி கேரக்டருக்கு பண்ணுறதுக்கு அந்த குதிக்கிறது கொஞ்சம் அவர் போர்ஷன் கொஞ்சம் இன்னும் சொல்லப்போனால் அவரே சஜஸ்ட் பண்ண இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்தால் தான் எந்த எடுப்படும், அதனால் அந்த போர்ஷனை எடுங்கன்ன உடனே அந்த ஃப்ரீனஸ் நிச்சயமாக இருக்கும். இப்போ திருவிளையாடல் மாதிரியே வந்துட்டு திருமால் பெருமை நிறைய படங்கள் சிவாஜி வந்து ஆன்மீக படங்கள் பண்ணிக்காரு. இதுக்கு பண்ணும்போது அவர் தெரிய விரதம் அந்த மாதிரி ஏதாவது இருப்பாரா அந்த இதற்குன்றதுக்கு? பொதுவாக நடிகர்கள்ட்ட ஒரு வழக்கம் உண்டு. அந்த கேரக்டர் பண்ணும்போது அவங்க இந்த நான்வெஜ் சாப்பிட்றது கிடையாது. அதே மாதிரி குளிச்சுட்டு வந்துட்டு கொஞ்சம் பயபக்தியாக பண்ணுவாங்க. அது சிவாஜி கணேசன் ரொம்ப அதெல்லாம் பார்ப்பார். அது 2வது சிவனோட பண்ணுறது சிவனாக மாறிட்டு அந்த உக்ரகம் இது எல்லாமே இருக்கிறதுக்கு அந்த ஃபுட்டெல்லாம் வந்து அவர் பார்த்து தான் எடுத்துப்பார். ரொம்ப அவரும் அப்போது சபரிமலையெல்லாம் போகிறவர் அவர் தான். ஸோ அவருக்கு அந்த விரதம் கடைப்பிடிக்கிறதுல அவருக்கு ஒரு இது இருந்தது. அதே மாதிரி கேஆர் விஜய் அம்மா எனக்கு தெரிஞ்சு இருப்பாங்க. எல்லா நடிகைகளும்
ஆனால் எம்ஜிஆருக்கு அந்த ஃபுட் கண்ட்ரோல் கிடையாதுல்ல சார்? எம்ஜிஆர்து வந்து வேறு சார். அவரோட டைப் ஆஃப் இதுவே இல்லை, வேறு சார். அவர் மார்னிங் வந்து ஒரு 4:30-5 மணிக்கு முன்னாடி எழுந்துட்டு எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு அந்த எக்ஸசைஸ்க்கு உண்டான அளவுக்கு ஃபுட்டு எடுத்துப்பார். அது நான்வெஜ்ஜோ இதுன்னு. அப்புறம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து கொஞ்சம் அவரது இதுவாக இருக்கும். கொஞ்சம் காரம் எடுப்பார். எம்ஜிஆர் வீட்டில் சாப்பிட்டிங்கன்னா நாக்கு அதெல்லாம் அவருக்கு இது அவருக்கு காரம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். அதனால் அவரோட ஃபுட்டு வேறு சார். அது யார் வந்தாலும் சாப்பிட்டு தான் பேச விடுவார். அந்த ஒரு இது. சிவாஜி அதே மாதிரி தான். சிவாஜி சாரும் அதே மாதிரி தான். சிவாஜி சார் வந்து வரும்போதே ஒரு 10-12 பேருக்கு ஃபுட்டு எடுத்துன்னு வந்துடுவார் அவர் வீட்டிலேருந்து. மெயினாக வந்து லஞ்சும் போது அவங்க நிறைய டிஸ்கஷன்ஸ் நிறைய இருக்கும். கட்சி சம்மந்தமாக பேசுவாங்க. இதுக்கு திருவிளையாடல் சமயத்தில் காங்கிரஸ் ரொம்ப டவுனாக இருந்தது. காங்கிரஸ் மேலே ஜனங்களுக்கு வந்து ஒரு வெறுப்பு இருந்தது. இந்த ஹிந்தி கிளர்ச்சி அது இதுன்னு வரும்போது. பட் அதெல்லாம் மீறி ஜனங்க வந்து திருவிளையாடலை பார்த்தாங்கன்னா அது சிவாஜியோட ஆக்டிங் அண்ட் சிவாஜியோட பர்ஃபார்மன்ஸு, அந்த பக்தி தான். இப்போது இதில் இன்னொரு ரைவல்ரி பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் சிவாஜியை தவிர இன்னொரு ரைவல்ரி பார்த்தீங்கன்னாக்கா எம்எஸ்வி வர்சஸ் கேவி மகாதேவன் சார். இங்கே வந்து எம்எஸ்வி 1001க்கு, அதுக்கு வந்து கேவி மகாதேவன். அவங்களுக்குள்ள ரைவல்ரி எப்படி சார் இருந்துச்சு அந்த காலத்தில்? சார் 2 பேரும் ரொம்ப ஒரு குரு சிஷ்யன் மாதிரி தான் சார் இருந்தாங்க. யார் குரு? கேவி மகாதேவன். கேவி மகாதேவன் வந்து 40ஸ்லேருந்தே அவர் வந்து மியூசிக்கு வந்துட்டார். அவர் ஹெச்எம்வியில் ஒர்க் பண்ணவர். அவர் வயலினிஸ்ட்டாக ஒர்க் பண்ணார். அதனால் ஹெச்எம்வியில் வேலை பார்த்தவர். அவர் அழைச்சிட்டு வந்து மாடர்ன் தியேட்டர்ஸில் பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் அவர் தான் பண்ணார். எங்கள் அப்பா ஒர்க் பண்ண காலத்திலே கேவி மகாதேவன் அங்கே மாடர்ன் தியேட்டர்ஸில் இருந்தவர். அவர் ஒரு அந்த குரூப், அவர் வயலின் மகாதேவன், இந்த புகழேந்தி, இவங்கெல்லாம் அப்போவே இருந்தவங்க. அதாவது கல்யாணம்னு ஒருத்தர் இருந்தார். அவங்களாம் ஒரு குரூப். அவங்க மகாதேவன் மாமா கிட்ட எம்எஸ்வி வந்து இது கேட்பார், அட்வைஸ் கேட்டு போவார். அதே மாதிரி எம்எஸ்விகிட்ட வந்து ஒன்று என்னென்னா, அவர் எல்லாரையும் இது அனுசரிச்சுட்டு போவார். பாலமுரளி கிருஷ்ணவர்த்தனம், பெரிய பெரிய கர்நாடிக் சிங்கர்ஸ் மேலே அவருக்கு ரொம்ப பிரியம் ஜாஸ்தி. அதனால் அவர் எல்லாரையும் அவர் இது பண்ணி கேட்டுட்டு போவார். இந்த படத்தில் வந்து திருவிளையாடல் படத்தில் பேசிக்காக அது வந்து ஃபுல்லாக பக்தி பாடலுங்கிறதுனால கர்நாடிக் பேஸ்டு மியூசிக்கு எல்லாமே இந்த இது வந்து அதில் வந்து எல்லா சாங்ஸும் ஹிட்டு. நம்ம வந்து பாட்டும் நானே ஆகட்டும், அல்லது ஒரு நாள் போதுமா ஆகட்டும், எல்லாமே கேவி மகாதேவன் வந்து அவரோட டாப்பில் பண்ணார். இன்ஃபேக்ட் அந்த சாங்ஸ் வந்து பயங்கர ஹிட்டாக இருந்தது. அது அந்த ரெக்கார்டுன்னு ஒரு போடுவாங்க இந்த இதில் ஹெச்எம்இ ரெக்கார்டு வந்து டைலாக்ஸோட ஒளிச்சித்திரம்னு போடுவாங்க. அதி கண்ணா பின்னான்னு போச்சு. ஒவ்வொரு விநாயகர் சதுர்த்திக்கும் சரி, ஒவ்வொரு இதுக்கும் சரி, எனக்கு தெரிஞ்சு 80s 90s மட்டும் அந்த நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த திருவிழாக்கள் கோவில்கள் ஃபங்க்ஷனில் இந்த இதுதான் போயிட்டுருக்கும். அந்தளவுக்கு திருவிளையாடல் வந்து வாஸ் எ பாப்புலர். அதுன்னு கலெக்ஷன் வைஸ் 175 days மேலே போச்சு. அதுக்கப்புறமா ஓடின்றது திருவிளையாடல் வந்து எல்லாம். ஒரு சிவராத்திரி, நவராத்திரி, எந்த ஃபங்க்ஷன் வந்தாலும் உடனே திருவிளையாடலை போட்டுருவாங்க. அதே மாதிரி டிவிலையும் அப்போ தூர்தர்ஷன் தான் இருந்தது. தூர்தர்ஷனில் வந்து உங்களுக்கு டக்குன்னு இது ஃபங்க்ஷன்ஸ் வந்ததுன்னா உடனே போட்டுருவாங்க திருவிளையாடல். எனக்கு தெரிஞ்ச திருவிளையாடல் வந்து அதிகப்படமாக இந்த நடிகர் திலகம் ஃபேன்ஸ் அசோசியேஷனில் கேட்டால் தெரியும். அதிகப்படமாக ஒளிபரப்பப்பட்ட படங்களில் திருவிளையாடல்கள் ஒன்றாக இருக்கணும், அல்ல அதிகப்பட்டமாக ஓடிய படங்களில் திருவிளையாடல் ஒன்றா இருக்கணும். அதே மாதிரி 1001 பாடல்கள்லாம் ஹிட்டு. 1001 பாடல்கள் ஹிட்டு. பட் 1001 வந்து செகண்ட் ரன்னிங் ஓடித்து. பட் இந்த மாதிரி திருவிளையாடல் மாதிரி ஓடின மாதிரி எனக்கு தெரியல. திருவிளையாடல் தான் 1001 ஹிட் அப்படின்றீங்களா சார்? அந்த இருக்கும் சார். ஏன்னா திருவிளையாடல் வந்து ஈவன் ஆஃப்டர் செகண்ட் ரன்னிங், தேர்ட் ரன்னிங், ஃபோர்த் ரன்னிங், ஃபிஃப்த் ரன்னிங் அது போயிட்டே இருந்தது. அது நிற்காமல். அது எனக்கு தெரிஞ்சு இந்த 5 years உங்களுக்கு இது கொடுப்பாங்க. இப்போ என்ன டிஸ்ட்ரிபியூஷன் பீரியட் கொடுப்பாங்க. அந்த டிஸ்ட்ரிபியூஷன் பீரியடில் வந்து அந்த 5 yearsக்கு முன்னாடியே இன்னொருத்தர் வாங்கிடுவாங்க. இப்படியே
ஒவ்வொரு ஏரியாவும் அது வந்து வாங்கிட்டு 1000 நடக்கல நீங்க அந்த அளவுக்கு. 1000 வாங்குவாங்க. பட் தியேட்டர்ஸில் இது பண்ண மாட்டாங்க. ஏதாவது ஒரு படம் உங்களுக்கு இப்போ சிவராத்திரினா உடனே போடுறதுக்கு உங்களுக்கு வந்து கையில் இதுன்னு எனக்கு தெரிஞ்சு எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே என்ன பண்ணுவாங்க, ராஜகுமாரி தேட்டர் எடுத்துருவாங்க. ராஜகுமாரி தேட்டரில் ஒரு 1000 ரூபாயை கொடுத்துருவாங்க. பிரிண்ட்டு ஒரு 500 ரூபாய்க்கு என்னமோ கிடைக்கும். இது அந்த தேட்டருக்கு 1000 1500 ரூபாய்க்கு சேட்டு பசங்க இதுன்னு போட்டு இது பண்ணுவாங்க, ரிலீஸ் பண்ணுவாங்க. நைட்டு செம்ம கலெக்ஷன் வரும். அந்த இந்த மாதிரி அவங்க வந்து ஒரு 2000 2500 3000 4000 அப்படின்னு வரும்போது அவங்க இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தாங்க. எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் அந்த மாதிரி பண்ணாங்க. இதே மாதிரி நிறைய ஊரில் த்ரூஅவுட் தமிழ்நாடில் இந்த படம் வந்து எனக்கு அது அவங்க ஃபேன்ஸ் அசோசியேஷன் டேட்டா இருக்கும். பொதுவாக எம்ஜிஆர் படங்களுக்கு தான் அந்த காலகட்டத்தில் வந்து கண்ணாசன் எழுதுனது கிடையாது. ஒரு குறிப்பிட்ட சில பாடல்கள் மட்டும்தான் எழுதுவாங்க. ஆனால் இந்த படத்தில் வந்து அதுவும் அந்த பறவை போல வாழ வேண்டும் பாட்டை வந்து கண்ணாசன் வச்சு எழுதி வச்சுருக்காங்க. அதுக்கு என்ன காரணம் சார்? அவங்களும் இந்த ரைவல்ரி எப்படி இருந்துச்சு அவங்களுக்குள்ள? கண்ணதாசனுக்கு மேலே எம்ஜிஆருக்கு பெரிய மதிப்பு இருந்தது. அது நீங்கள் 1001 மட்டும் இல்லை, அதுக்கப்புறம் படங்களில் வந்து உரிமை குரலில் எழுதினார். எம்ஜிஆர் தயாரித்த உலகம் சுற்றும் வாலிபன் அதுலேயே எழுதினார். அவர் வந்து சில சாங்கை வந்து கண்ணதாசன் எழுதினா அவருக்கு பிடிக்கும். ஆரம்ப காலத்தில் அவர் டிஎம்கேயில் சப்போர்ட்டராக இருந்த சமயத்தில் நிறைய பாடல்கள் அவருக்கு எழுச்சியை கொடுத்த பாடல்கள் உண்டு. இன்ஃபேக்ட் வந்து கண்ணதாசன் தான் அவருக்கு ஒரு பூஸ்டை கொடுத்தார். ஒரு தனியாக அவரோட பாடல்களில் வந்து ஒரு பூஸ்ட் எழுப்பினது வந்து அதுக்கப்புறம் தொடர்ந்து வாலி கொடுத்தாங்க, பல பாடலாசிரியர் கொடுத்தாங்க. ஆனால் அந்த ஒரு நன்றி என்றைக்குமே எம்ஜிஆர்கிட்ட இருக்கும். அவர் வரி முதற்கொண்டு எல்லாத்தையுமே கான்சன்ட்ரேட் பண்ணுவார்ல சார்? கண்டிப்பாக முதற்கொண்டு எல்லாமே எம்ஜிஆர் வந்து நீங்கள் அவர்கிட்ட வரிகள் கொடுத்தீங்கன்னா அதை வந்து அவ்வளோ ஈஸியாக இது பண்ணி அப்ரூவ் பண்ண மாட்டார். அதே மாதிரி புதுமையாக இருந்ததுன்னா அது எந்த பாடகர்னு அவர் பார்க்க மாட்டார். ஆனால் சிவாஜி இந்த மாதிரி தலையிட மாட்டார் இல்லையா? சிவாஜி டைரக்டர்கிட்ட விட்டுறார். பாடலில் கேட்கவே மாட்டார். பாடல் கேட்பார் எப்போன்னா அது வந்து அந்த பாடலில் வந்து தன்னோட போர்ஷன் எப்படி இருக்குது என்ன ஏதுன்னு கேட்கறதுக்கு கேட்பார். ஒரு சில உணர்ச்சி வசமான சீனு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராடனரியாக பண்ணி ஆகணும் அப்படிங்கிற ஒரு சமயத்தில் அப்போ அவர் வந்து சொல்லுவார். அவர் இப்போது எம்எஸ்வி வந்து அந்த காலத்தில் வாலி கண்ணாசன் 2 மாறி மாறி யூஸ் பண்ணார். ஆனால் வந்து கேவி மகாதேவன் வந்து அதிகமாக கண்ணாசன் சாரோட தான் இருந்தாரா? கேவி மகாதேவன் வந்து எல்லாரையும் வச்சுருக்கார் சார். அவர் ஜாஸ்தி யூஸ் பண்ணது மருதகாசி யூஸ் பண்ணார் எனக்கு தெரிஞ்ச ஆரம்ப காலத்தில். காமூர் ஷெரீஃப், மருதகாசி அப்படின்னு. அப்புறம் கண்ணதாசன் வச்சுருந்தார். வாலி எழுதியிருக்காரு, அவர் வச்சு எழுதியிருக்காரு. பட்டுக்கோட்டையும் எழுதியிருக்காரு அவருக்கு அவரோட. பட் இந்த பொதுவாக வந்து வரிகள் மேலே கேவி மகாதேவனுக்கு வரிகள் முதல்ல பார்ப்பார் அவர். மற்றவங்க மாதிரி கிடையாது. வரிகளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். அந்த மாதிரி ஏதாவது ரிஜெக்ட் பண்ண சம்பவங்கள் இருக்கா? அந்த மாதிரி ரிஜெக்ட் பண்ண சம்பவங்கள் கிடையாது. பட் ஆனால் டியூன் போடும்போது வேறு. இப்போ எம்எஸ் சொன்னார்னா ஹார்மோனியம் எடுத்துகிட்டு வந்துடுவார். ஹார்மோனியம் எடுத்துகிட்டு வாசிச்சுட்டு சுச்சுவேஷனை கேட்டு வாசித்து ஒரு 2-3 டியூனை போடுவார். பார்த்துட்டு உடனே எந்த டியூன் பிடிக்கிறதுன்னு ஒரு 5-6 டியூனை வாசித்து சொல்வார். வேற கேவி மகாதேவன் அப்படி கிடையாது. அவர்கிட்ட புகழேந்தின்னு மீசம்மாமான்னு நாங்கள் கூப்பிடுவோம். அவர் வந்து டியூன் போட்டு ஹார்மோனியத்தில் உட்காந்துப்பார். ஹார்மோனியத்தை உட்காந்து அவர் ஒரு மேல் இந்த மாதிரி ஒரு 2 டியூன் ஒன்று போட்டு காமிப்பார். இப்படின்னு வரிகள் கொடுத்தோடனே இப்படி தான் பண்ணுவார். இப்படி சொடுக்கு போட்டுட்டே பாடலை சொல்லுவார். ஒரு நாள் போதுமா அப்படின்னு இப்படியே அவருக்கு சொல்லிட்டு பாடி காமிப்பார். அப்படியே பாடிடுவார். அவர் வந்து அதிகமாக வந்து பாட்டுக்கு மெட்டு போட்டிருக்காரு. மெட்டுக்கும் பாட்டு போட்டிருக்காரு. மெட்டுக்கும் பாட்டு கேட்டால் அவர் டியூனை போட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரி டியூனை கொடுத்தாருனா கூட அதை வந்து கொஞ்சம் இம்ப்ரூவைஸ் பண்ணி அப்படியே போடுவார் அவர். ஏன்னா அவர் இந்த கர்நாடிக் பேஸ்ட் இருக்கிறதுனால இருக்கும். அவரது நீங்கள் ஒன்றும் வேணாம், நீங்கள் இந்த மன்னவன் வந்தானடி பாட்டை பாருங்களேன். அவருக்கு தெரியும் எப்படின்னு. அவருக்கு மெனக்கிடவே மாட்டார். அதனால் கேவி மகாதேவன் வந்து எம்எஸ் சொன்னீங்கன்னா எம்எஸ் சுந்தரான்ட்ட என்னென்னா வெஸ்டர்ன் மியூசிக் பேக்ரவுண்ட் நிறைய இருந்ததுங்கிறதுனால அவருக்கு கொஞ்சம் அவர் நிறைய வெஸ்டர்ன் இது யூஸ் பண்ணார். அதனால் அவருக்கு நல்ல இது இருந்தது. டியூனை பொறுத்தவரையில் இவரை மாதிரி
நீங்கள் கே மகாதேவன்கிட்ட வந்து ராமலிங்கம்னு ஒரு தபலிஸ்ட் இருந்தார். அவர் போடுற வாசிக்கிற மாதிரி யாருமே வாசிக்க முடியாது. ஈவன் அங்கேருந்து இவங்க நௌஷாத் வந்து எனக்கு அவரை கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க ராமலிங்கத்தை. அந்த ராமலிங்கத்தோட தம்பி தான் நம்ம பேர் என்ன பிரசாத்னு சொல்லிட்டு எம்எஸ் வாசித்தவர். அவ்வளோ அவர்கிட்ட இருந்த ஆளுங்களாம் ரொம்ப இதுக்கு. அவர்கிட்ட வயலின் மகாதேவன் ஒருத்தர் இருந்தார். நான் நேரக்கவே பார்த்துருக்கேன். பார்த்தோன்னு எங்கள் வீட்டு தங்க தேரில் எந்த மாதம் திருவிழா இப்படி தான் டியூன். அதுக்கப்புறம் அது இம்ப்ரூவைஸ் பண்ணி மீசமாமா அவர் அப்புன்னு பேர் அவர் வாசிப்பார் ஹார்மோனியத்தில். ரொம்ப கேவிஎம் வந்து உங்களுக்கு நீங்கள் மற்ற அவர் வந்து அவர்கிட்ட இருக்கிற பொட்டென்ஷியல் நீங்கள் பார்க்கும்போது எம்எஸ் விஸ்வநாதனுக்கு ஒரு படி மேலேயே சொல்லலாம். பிரபல இசை கூட்டணியான விஸ்வநாத் ராமமூர்த்தி வந்து இந்த படத்துக்கு அப்புறம் தான் பிரிஞ்சிருக்காங்க. அவங்க பிரிஞ்சது எதனால சார்? இந்த படம் நல்லா தான் வந்திருக்கு 1001, அதுக்கப்புறம் இதனால் பிரிஞ்சாங்க அவங்க 2 பேர். சார் அவங்க பிரிஞ்சதுக்கு காரணம் வந்து ஒரு தனிப்பட்ட இதுவே கிடையாது சார், விரோதமோ இதுவோ கிடையாது சார், சிச்சுவேஷன். அவங்க பிரிஞ்சதுக்கு காரணம் என்ன, எம்எஸ்வி ஒரு படம் எடுத்தார். அவரும் கங்காவும் சேர்ந்து எடுத்தார் ஒரு படம் கலைக்கோவில்னு ஒரு படம். அந்த படம் பட்டர் ஃப்ளாப்பு. பாடல்கள்லாம் பெரிய பாடல்கள்லாம் ஹிட்டு. அந்த படம் வந்து காதலிக்க நேரமில்லைக்கு அப்புறம் வந்த படம். ஸோ ஜனங்க வந்து காதலிக்க நேரமில்லை படத்தையும் அவரோட மனசில் வச்சுன்னு அந்த படத்துக்கு போயிருக்காங்க. இயக்கம் ஸ்ரீதர். அதில் டொயின்னு அவர் வீணையை சித்திபாபு வீணையை வந்த உடனே ஜனங்க வந்து அவுட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபஸ்ட்டு டே அவுட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பயங்கரமாக இதுன்னு. ஸோ அந்த லாஸ் வந்து கேரி அவுட் ஆகணும். அதை வந்து அவர் வந்து இப்படியே சம்பாதிச்சு அந்த கடன் அடைக்கணும். எம்ஜிஆர் இது எம்எஸ்விக்கு அந்த சிச்சுவேஷனுக்கு வந்துட்டார், அந்த பிரிம்முக்கு வந்துட்டார். இதில் 2 பேரும் கூட்டணியில் பண்ணின்னு 2 பேரும் ஒரு சம்பளத்தில் வாங்கிட்டு பண்ணுறதுங்கிறது ஒரு பாசிபிளான விஷயம் கிடையாது. ஸோ அதனால் மியூச்சுவலாக 2 பேரும் பிரிஞ்சுட்டாங்க. இதுதான் எனக்கு கிடைச்ச தகவல். கிடைச்ச தகவல். ஏன்னா அவங்க அசிஸ்டன்ஸோடையும் நான் பேசியிருக்கேன். அவங்களாம் அவங்களுக்கு வந்து என்ன அது வந்து ஒருத்தர் மியூச்சுவலாக இது பண்ணணும். நீங்கள் ஏன் வந்து என் கடனை நீங்கள் சுமக்கணும் அப்படின்னு எம்எஸ்வி சொன்னதாகவும், அதே மாதிரி இவருக்கும் ஒரு ஃபேமிலி இருக்குது, இது இருக்குன்னு நான் தனியாக பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறதுனால. ஏன்னா இவருக்கு எம்எஸ்விக்கு பண தேவை அப்போ ஜாஸ்தியாக இருந்தது. ஏன்னா அந்த கடன் அடைக்கிறதுக்கு பெரிய அவர் எதிர்பார்க்காத அளவுக்கு இப்போ அந்த படம் போகலை. அதனால் அது பெரிய படங்கள் கொடுக்க வேண்டியது. அந்த காலத்தில் அது பெரிய படம் வந்து. அதனால் எம்எஸ்வி வந்து அந்த தனியாக பண்ண ஆரம்பித்ததாக தான் எனக்கு கிடைச்சது. அவருக்கு அதுக்கப்புறம் எம்ஜிஆர் நிறைய சப்போர்ட் பண்ணார் சார் எம்எஸ்விக்கு. இவங்க 2 பிரிஞ்சதுக்கப்புறம் எம்எஸ்விக்கு நிறைய படங்கள் கொடுத்து என்கரேஜ் பண்ணார். எம்எஸ்விக்கு நிறைய படங்கள் வந்து எம்ஜிஆர் கொடுத்ததோட அவரோட தனித்தன்மை மியூசிக்கு அவர் அது கிடைச்சிது அவருக்கு. டி.கே. ராமமூர்த்திக்கும் நிறைய படங்கள் இருந்தது. அவருக்கு நிறைய படங்கள்ல பெரிய ஹிட்டெல்லாம் ஆகிருக்கு. அவரது மியூசிக்கில் எந்த விதமான இதுவும் இல்லை. எம்எஸ்விக்கு கொஞ்சம் ஒரு எல்லாருக்கும் ஒரு ஃபீஸிபிளாக இது பண்ணிவிட்டு பண்ணி கொடுத்துருந்தோம். அதனால் நிறைய படங்கள் அவருக்கு கிடைச்சிது. திருவிழா பற்றியும் 1001 பற்றியும் பல விஷயங்கள் சொன்னீங்க. மிக்க நன்றி சார். தேங்க்யூ சார்.